மீனம் 2025. சார் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா நடக்குங்க சார். பொண்டாட்டியலுக்கா? டேய் ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கு பொண்டாட்டியலுக்குன்ற. அதே மாதிரி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நடக்கும். இத்தனை நாளா வந்துட்டு தடையா இருந்துட்டு இருக்கிறது இப்போ வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு நான் ஏன் இருக்கிறேங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதை கிளியர் ஆகி என்னால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க சார். நோ நோ மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன 2.5 வருஷத்துல விரயங்கள் அதிகமா இருந்தது. எல்லாம் ஒன்னால இப்போ கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் நிறைய தடங்கல்கள் நிறைய வரும். நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் காமா வச்சுட்டு கரெக்டா போறதுக்கு முயற்சி பண்ணணும். உடல்நிலையில வந்து அவங்க வந்து கண்டிப்பா கவனம் எடுத்துக்கணும். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சார் டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா 12 ராசிஸ்ல கொஞ்சம் டஃப்பான ராசி மீன ராசி. மீனம் தான். ஆமா, பிளானடரி காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்ல, மன உளைச்சல் நிறைய இருக்கும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஒரே ஒரு நிமிஷம் அம்மா, நீ கொஞ்சம் திடப்படுத்திக்க. ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணு சரியில்லை. இப்ப பாலாஜி வேற போகுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பாலாஜி சார் 7.5 சனி சார். 100% பாசிட்டிவ் கம்மி தான் சார். நெகட்டிவ் 100% இருக்கும் சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாசிட்டிவ்னா செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணவங்களுக்கு, லேட் மேரேஜா இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் சார். கார் அசெட் லோன் போட்டு வாங்கி அந்த லோனை கஷ்டத்தோட கட்டலாம் சார். உட்காந்துருப்பா, எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. ஓகே பாஸ், ஓகே பாஸ். உங்க ஃபீல் என்ன ஃபீல் பண்ண பாஸ்? இந்த பாசிட்டிவா ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லாம. அத வார ராமகிருஷ்ணன், நீங்க ஜோசியம் சொல்றீங்களோ இல்லையா, கொஞ்சம் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஒரு ஆறுதல் பரிசாவது எனக்கு கொடுங்க ப்ளீஸ். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இல்ல டெஃபினட்டா வீடு மண்மனை வாகன அமைப்பு 100% உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தொழில்ல வந்து நல்ல மாற்றம் உண்டு. பேசிக்கா வந்து மீனராசி கொஞ்சம் சோம்பேறி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ வந்து ஒரு நேரத்தை வந்து சரியா கடைபிடிக்கணும். அவங்களுக்கு அவங்க உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அது எப்படா முடியும்? இன்னொன்னு இந்த அரியர்ஸ்லாம் வச்சிருக்கிற பசங்க இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஜென்ம சனியை பொறுத்தவரை இந்த சனி நம்ம வந்து பேசி இது பண்றோம். சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகள்ல கை வைக்க மாட்டார். ஒருத்தன் சொன்னா இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை வாகன அமைப்பு, புதுசா தொழில் தொடங்குறது, அதெல்லாம் கை வைக்க மாட்டார். அண்ணன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். இல்லை, சனின்ட்டு எல்லாருமே சனி வருதுன்றதுனால பயமுறுத்துறது வந்து அந்த கான்செப்ட்ல வந்து ரிசர்ச்லாம் நிறைய விஷயம் சும்மா நான் ஏத்துக்க மாட்டேன். என்னன்னு என்னை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்துல இருக்குது, பூசம் கடகத்துல இருக்குது, அனுஷம் விருச்சகத்துல இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். இவங்களுக்கெல்லாம் எந்த சனி வந்தாலும் இவங்க வந்து ஜெயிச்சு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா 8 வருஷம் 10 வருஷம் ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அது 1 டே 2 டே டே கேர் சர்ஜரி மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி பர்ஃபெக்டாக ரினியூ ஆவாங்க. மீனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2025 நிறைய விஷயத்துல ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய டைம் தான் மீனம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது.